இந்த வெயிலுக்கு குளு குளுன்னு வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்யலாமா? வாங்க. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பால் கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு பாலையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த பால் நல்லா திக்காகிற வரைக்கும் அடி பிடிக்காம கிளறி விடுங்க. இப்போ பால் நல்லா திக்கா வந்துருச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றிட்டு 6 to 8 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.